என்ன சாப்பிட்றேன்னு பாக்குறீங்களா? ஊறுகாங்க. ஊறுகாயை இப்படி அள்ளி சாப்பிட்றீங்களேன்னு நிறைய பேர் நினைக்கலாம். மாங்காய் ஊறுகாங்க. மாங்காவை கட் பண்ணி உப்பு மிளகாய் தொட்டு சாப்பிட்டாலே நிறைய அள்ளி அள்ளி சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். அதுல ஊறுகாய் செஞ்சு சாப்பிடும்போது சொல்லவா வேணும், செம்ம டேஸ்டா இருக்கும். இப்ப இருக்கிற கிளைமேட்டுக்கு தயிர் சாதம், பழைய சாதம் அப்படிதான் சாப்பிட்டுக்கணும். அது கூட இந்த மாங்காவை வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல் டேஸ்டா இருக்கும். உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே ஈவனா செம்ம டேஸ்டா ஒரு மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. மாங்காய் ஊறுகாய் செய்யறதுக்கு ஃப்ரெஷ்ஷான மாங்காவா 3 மாங்காய் எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மாங்காய் கட் பண்றதுக்கு முன்னாடியே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பதான் மாங்காயில ஈரத்தன்மை இல்லாம இருக்கும். ஊறுகாயில மாங்காயோட ஃபிளேவர் ஹைலைட்டா இருக்கும். வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப மாங்காய் ஊறுகாய் ரெடி பண்ணிடலாமா? கடாய் நல்லா சூடானதும் அடுப்பை சிம்ல வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா இந்த மாதிரி பொரிய விட்டு ஒரு பாத்திரத்துல எடுத்து ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அதே கடாயில 1 டேபிள் ஸ்பூன் கடுகுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயத்தோட கலர் மாறுற அளவுக்கு பொறுமையா வறுத்துடுங்க, கருக விட்டுறாதீங்க. இதை நல்லா பொன்னிறமா வறுத்ததுக்கு அப்புறம் ஒரு பாத்திரத்துல மாத்தி ரெண்டும் ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்து பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸ் பவுடரா அரைக்க கூடாது, கொரன்னு அரைச்சு எடுக்கணும். இந்த பவுடர் தான் ஊறுகாவோட டேஸ்ட்டை செமையா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இந்த பக்குவத்துல அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஊறுகாய் ரெடி பண்ணிடலாம். கடாயில 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி நல்லெண்ணெய் செய்யுங்க, அப்பதான் மாங்காய் ஊறுகால நல்லெண்ணெய் வாசத்தோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு துண்டளவு இஞ்சியை சீச்சு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காயை இந்த எண்ணெயோட சேர்த்துட்டு சுருள வதக்கி எடுத்துக்கலாம். ஊற்றிருக்கிற நல்லெண்ணெய், இஞ்சி எல்லாமே மாங்காவோட சேரணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு மாங்காவை நல்லா சுருள வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட மசால் சேர்க்க போறோம். மசால்னா பெரிய அளவுக்கு எதுவுமே இல்லைங்க, மிளகாய் தூள் மட்டும்தான் சேர்க்க போறேன். ஊறுகானாலே உப்பு உரப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கணும். அதனால 2 டேபிள் ஸ்பூன் உப்புக்கு 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து இந்த மசாலா ஒன்று சேர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு உரப்பு உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்க கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த அளவு தான் சேர்த்திருக்கேன். இப்போ இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ்ல வறுத்து எடுத்து வச்சிருக்கிற கடுகு, வெந்தய பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை சிம்ல வச்சிருங்க. இப்ப எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து இந்த மசாலா மாங்காவோட ஒன்று சேரும். இந்த ஸ்டேஜ்ல உப்பு உரப்பு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க தேவைன்னா. இது கூட 3 பச்சை மிளகாயை 4 கீரி எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை சிம்ல வச்சு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. மசாலா மாங்காவோட சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்தீங்களா? செம்ம டேஸ்டா இருக்குங்க. இதுல இருக்க எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஊறுகாயை நல்லா அதே பாத்திரத்துல வச்சு ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப வந்து இந்த ஊறுகாய் கெட்டே போகாது. கண்ணாடி பாத்திரம் இல்லைன்னா பீங்கா பாத்திரம் அந்த மாதிரி இதுல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிடும்போது எடுத்து யூஸ் பண்ணுங்க. பழைய சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் கூட சாப்பிடலாம். அது மட்டும் இல்ல, சூடான சாதத்துல இந்த மாங்காய் ஊறுகாய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் வேற லெவல் டேஸ்டா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சாட்டர்டே ரெசிபிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் சாட்டர்டே ரெசிபிஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.